ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் திரட்டுப்பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 1 கப், வெல்லம் 3/4 கப், நெய் 1/2 கப், பைத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ ஃபஸ்ட்டு பைத்தம்பருப்பை ஒரு கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரும் வறுத்த பிறகு, அந்த அளவு வரையும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும், நல்லா இந்த கலரில் இருக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறின பிறகு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, ஃபைன் பவுடராக. ஏன்னா தேங்காய் கூட போட்டு அரைக்கும் போது அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ தேங்காய் கூட பைத்தம்பருப்பு போட்டு அரைச்சிங்கன்னா சம்டைம் அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு பைத்தம்பருப்பு நல்லா அரைச்சிட்டு அடுத்து தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்ச பிறகு கொஞ்சம் வாட்டர் ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1/2 கப் நெய் இருக்கு இல்லையா, அதில் பாதி நெய் ஊற்றிட்டு, நெய் ஊற்றின பிறகு முந்திரி பருப்பையும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை நல்லா பாதி வறுத்த பிறகு அடுத்து திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா திராட்சை காந்திடும், முந்திரி பருப்பு வறுபடாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பாதி முந்திரி பருப்பு நல்லா லைட்டாக வறுத்துட்டு அடுத்து திராட்சை போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இந்த கலர் வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் வர வரையும். திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு பார்த்துறீங்களா, அதான். அடுத்தது அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நெய் கூட. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. அந்த நெய்யும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தான் அடுத்தது நம்ம வெல்லம் சேர்க்கணும். திரட்டுப்பால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே பிடிக்கும் திரட்டுப்பால். மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த ரெசிபி செய்வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த வெல்லம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு 1 கப் தேங்காய் இருக்கு இல்லையா, அதுக்கு 3/4 கப் வெல்லம். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. 3/4 கப் வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெல்லம் கரையிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வாட்டர் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது தேங்காய் கருகி போகாமல் நல்லா கரெக்டான பதத்துக்கு நல்லா வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுது வெல்லம். அதோட வாசனையே தேங்காய் திரட்டுப்பால் வாசனையே செமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கொலஸ்ட்ரால் தான் இருந்தாலும் நம்ம எப்போயாவது சாப்பிட்றதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராருக்கு தேங்காய் பால் திரட்டுப்பால் யாராருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் இருக்குல்ல ஏலக்காய் தூள், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா திரண்டு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அதான் கரெக்டான பதம்.
நல்லா திரண்டு வந்துடுச்சு, பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ வந்து வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் திராட்சையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு இந்த ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்கணும். சூப்பரான டேஸ்டியான தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.